வச்சதை பத்தி விவரத்தை பேசுறீங்க. இப்ப நான் முதல்ல வரல ஆரம்பத்துல புள்ளி வச்சுட்டு போனேன் அப்படின்னா அந்த விநாயகருடைய பிறப்பு எப்படி பிறந்தாரு? பிறப்புன்னு சொல்லுங்க. புறப்பாடுன்னா தெரியுமா? புறப்பாடுன்னா அது தெரியல, சொல்ல மாட்டேன். புறப்பாடுன்னா தெரியுமா? கையில வரும் பாருங்க, காலில் வரும் பாருங்க, அதுக்கு பேர் புறப்பாடு. என்ன வரும்? கட்டி அந்த தெரியல வரும், அதை கிள்ளி விட்டுறக்கூடாது. கிள்ளி விடாம என்ன பண்ணணும்? 5 விரல்ல கட்ட விரல் சொன்னா நான் பெரிய ஆளுனா, நடுவிரல் சொன்னா நான் பெரிய ஆளுனா, அடுத்த விரல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நடுவிரல், உயர்ந்த விரல். இது பாம்பு விரல். இந்த விரல்ல நாக்கில எச்சிய தொடுங்க, அப்படி தொட்டு எங்கே வந்து அந்த புறப்பாடு இருக்கு அந்த இடத்துல வச்சுட்டு வரணும். இதுல விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த விரல்ல இருக்கு. எப்படி சொல்றீங்க? விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த விரல்ல இறைவன் கொடுத்திருக்கா. நீங்க வச்சுக்கிட்டே வாங்களே, எச்சிய தொட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்தா விஷத்தை முறியும். புறப்பாடு அப்படின்னா இறைவனை வீதி உலா தூக்கிக்கிட்டு புறப்பாடு வரும். பிறப்புங்கிறது வேற, புறப்பாடுங்கிறது வேற. அப்ப அது இப்ப சாமி வீதியில வருது, வீட்டுல வந்து குலை கொதிக்குது, அரிசியை களைஞ்சிட்டு இருக்கிய போடணும். எடுத்து எதுக்க வர்ற பொண்ணு மாப்பிளையும் எடுத்து வர்ற புடத்தையும் பொம்பளை அரிசி களைஞ்சிட்டு இருந்தாலும் வெளியில ஒழியான்னு பாக்கணும். அது அவ்வளவு பெரிய புண்ணியமா? அது எப்படிங்க இறந்து தூக்கிட்டு போறவங்கள போய் எப்படிங்க பார்க்க முடியும்? சபத்தை பார்த்தோம்னா நம்ம பாருங்க, அவளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குமா? இறைவனுக்கு ஒப்பானவர்கள் இறந்தவர்கள். அப்ப வெளியில வந்து பாக்கணும். எதுக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு அழகான உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, அழகான உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, அன்பான சரி அவனை காண நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நல்ல பையனா ஒருத்தர் இருக்கேன், அழகா இருக்கேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு நார்தரு மகாமுனிவர் அப்படின்னு நாங்க சொல்லணும். நீங்களே அழகு அழகு நீங்க சொல்லக்கூடாது. செல்ல எடுத்து பொண்டாடி காய்ப்போம் பாருங்க. அழகான பொண்ணு, அழகான மாப்பிள்ளை, நம்ம 2 பேரும் விட்டுருங்க. ஏன் அதுல ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்காது, எரிச்சது வந்து வரும், என்னை பார்த்தாவே அப்படித்தான் வரும். நான் என் வாய் சும்மா இல்ல. ஒருத்தரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடும் கூட தெரியும், ஒருத்தரை பார்க்க பக்கத்துல கையெடுத்து கும்பிடும், ஒருத்தரை பார்த்தாவே ஹட்ட தரித்திரி அப்படின்னு தோணும். ஏன்னா பார்த்த உடனே பேச தோணும். சும்மா சொல்லக்கூடாமா, நீ வாயை வச்சாலும் குழைச்சிக்குவேன். நிறைய விஷயம் உள்ள இருக்கு. வச்சிருக்கியா இல்லையா? எங்க வச்சிருக்க? வாயில வச்சிருக்க வார்த்தைகள். என்னத்தான் நீ போய் வாயில வச்சு பேசக்கூடிய வார்த்தை வாயில தான் வச்சிருக்கமா? அத வெளியில கொணர்ற. எப்படி கொணர்ற? எதுல? வாயினால, நாவினால உச்சரிக்கணும். அப்படி நீங்க கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசிட்டிய, கட்டும் சொல்ல ஒண்ணு சொல்லிட்டிய, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. ஏதாவது ஒருத்தல கோவமா பேசிட்டிய, கட்டும் சொல்ல சொல்லிட்டிய, ஆனா அவங்க திருப்பி என்ன சொல்லுவா தெரியுமா? அரஞ்சனா கடாப்பல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறது இல்லம்மா, நீங்க ஒருத்தல பேசிட்டிய, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு திட்டி இப்படி என்ன கோவத்துல அவங்க அதுக்கு பேசுனது என்ன? நாக்கு தானே. ஆனா அவங்க திருப்பி என்ன சொல்லுவாங்க? பல்லு எல்லாம் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுன நாக்கு, ஆனா தண்டனை வாங்குறது எது? பல்லு. அப்பதான் நாக்கு கிட்ட பல்லு சொல்லுமா, ஐயா வாய மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டுறியா, நீ எதையாவது கிளறி விட்டுட்டு போயிருவேன். ஆனா அவங்க பேசுறவங்க அடைஞ்சு என் கடாப்பல்ல பல்லு எடுத்து போடுவேன்னு சொல்லுவேன். ஆனா பேசுறது நீ தண்டனை வாங்குறதுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. நான் எப்போதுமே கடுகடுன்னு பேசுவேன், ஆனா நல்ல விஷயம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கிற தன்மை. விநாயக பெருமானுடைய பிறப்பு எப்படி அப்படிங்க? இந்த பூமியில சக்தி தேவியாகப்பட்ட பார்வதி தேவி குளிக்க போற ஆசைக்கு கன்னி பருவத்துல அப்பெல்லாம் குளிக்க போனாங்க. குளிக்க போகும்போது ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து போனாங்க. ஏன்னா இங்க படிக்கல்னு ஒண்ணு இருக்கும், அந்த படிக்கல்ல உரசி முகத்துக்கு போட்டு உடம்புக்கு போட்டு குளிச்சாங்க. அப்ப குளிக்க போகும்போது பொம்பளை பிள்ளை போய் குளத்துல குளிக்க போறீங்க, ஆத்தங்கரை குளிக்க போறீங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு துணை வேணும், பாதுகாப்பு இருக்கும்ல. பாதுகாப்போட நீங்க இருக்கீங்க, பாதுகாப்போட கொண்டாட்டி வந்துருச்சுன்னா தெரியும். அண்ணன் அண்ணன் என்னுடைய அதெல்லாம் நீ போத்தா, அவனுக்கு ஒரு கொண்டாட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்க, என் கொண்டாட்டி எதுன்னு அவன் போயிருவேன், நீ தெருவுல போயிருவேன். முதல்ல தெரிஞ்சுக்க, புருஷன் தான் முக்கியம். என்ன புருஷன் முக்கியம்? இந்த கடையில அண்ணன் தம்பிக்கு அடுத்துதான் புருஷன். அண்ணன் தம்பிய போய் பேசிட்டே இருக்கா மணி. சரி வந்தவளே பேசுங்க. அப்ப என்ன பண்றா? மஞ்சள் எடுத்து உரசி ஒரு துணை வேணுங்கிறாண்டி, எனக்கு நீ பிள்ளையாக இரு அப்படின்னு புடிச்சு வச்சா. பிள்ளையார் புடிச்சு வச்சு போயிட்டாங்க. புடிச்சு வச்ச பிள்ளையார் எங்க இருக்காரு தெரியுமா? சொல்லுங்க. எங்க இருக்காரு? உச்சி பிள்ளையார் உள்வயல்ல இருக்காரு. உள்வயல் அது உச்சி பிள்ளையாரு மலைக்கோட்டை பிள்ளையாரு அது வேறங்க. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க வத்தியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புடிச்சு வைப்பா, பிள்ளையாக எனக்கு நீ பிள்ளையாக இரு. அதே பிள்ளையார் காவலுக்கு இரு. அப்ப பிள்ளையார் வரந்தோடே காவலுக்கு இருந்து புடிச்சு வச்சு போறாங்க. குளிக்கிறாங்க யாரு? மாரியம்மா குளிக்கிறாங்க. சக்தி தேவி அப்படி குளிக்கும் பொழுது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, நகையெல்லாம் போட்டிருக்கு, சிறப்பா இருக்கு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது.
அப்படின்னு நீங்க கேட்டது கொஞ்சம் அழகா இருக்கு நகையெல்லாம் அப்படின்னு பார்த்து அழகுல மயங்கி சிவபெருமான் வர்றாரு.